நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Max 100 இந்த வண்டிக்கு வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, Max 100க்கு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து அடைச்சி ஓடுது. இந்த வண்டியில் இதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு இந்த சைட் டோரை கழட்டிக்கோங்க. அந்த பக்கம் சோக் கேபிள் வந்து கழட்டி விட்டாச்சு. இப்போ சென்டரில் ஒரு ஸ்லைடரையும் இப்போயே கழட்டி விட்டுக்கலாம். அது நீங்கள் கார்பரேட்டரை வெளியில் எடுத்துகிட்டும் கழட்டலாம், இல்லை அப்படியே கூட கழட்டிக்கலாம். கார்பரேட்டர் வந்து உங்களுக்கு வெளியில் எடுக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏர் ஃபில்டரில் வர அந்த 2 ஸ்க்ரூ தான், இதை மட்டும் கழட்டி விட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கார்பரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, அதாவது இந்த கார்பரேட்டரில் வந்து பெட்ரோல் சப்ளை கம்மியாக இருக்கும்போது வண்டி வந்து நல்லா ரைஸ் ஆகுது. பெட்ரோல் சப்ளை கொஞ்சம் அதிகமாகும்போது வண்டி வந்து ஒழுங்காக ரைஸ் ஆக மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் லீக் ஆகக்கூடாதுங்கிறக்காக பேஸ்ட் நிறையா போட்டிருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெட்டுக்குள்ளே போய் அடைச்சிட்ருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தளவில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் வர ஜெட்டு வந்து கலண்டு விழுந்து கிடக்குது. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜெட்டு வந்து இங்கே இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வர வேண்டியது. இது கலண்டுறதுனால தான் உங்களுக்கு வந்து இப்போது வண்டி வந்து ரைஸே ஆக மாட்டேங்குது. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இப்போ பெட்ரோல் சப்ளை வந்து அதில் வந்து ஓவராக போகும். உங்களுக்கு வந்து இந்த கப்பில் வந்து கம்மியாகும்போது, இந்த கப்பில் வந்து பெட்ரோல் கம்மியாகும்போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் சப்ளை கரெக்டாக போகும். அதனால் வந்து வண்டி நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் பெட்ரோல் சப்ளை இந்த கப்பில் வந்து ஃபுல்லாகும்போது உங்களுக்கு வந்து வண்டி வந்து ரைஸே ஆகாது. இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்து துரத்துன்னு ஓடி ஆஃப் ஆயிரும் வண்டி. இதுதான் வந்து இந்த வண்டியில் பிரச்சனை. அது போக பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து உள்ள ஃபுல்லாகவே இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட பேஸ்ட் வந்து எல்லாமே உள்ளே தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து இதில் உள்ள டஸ்ட்டு தான், கார்பரேட்டருக்கு உள்ளே இருந்த டஸ்ட்டு தான், இன்னுமே வந்து உள்ளே இருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் கார்பரேட்டருக்கு வந்து பேஸ்ட் இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போடக்கூடாது. பேஸ்ட்டு போடுறதே தவிர்க்கிறது நல்லது. முடியாத பட்சத்துக்கு வந்து ரொம்ப கார்னரில் ரொம்ப லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்குலாம் போடக்கூடாது. ஏன்னா பேஸ்ட் போட்டால் கண்டிப்பாக எப்போ வேணால் அது உள்ளே போய் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் தானே இருக்குது உள்ள, இதில் வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த கார்பரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வர ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு வந்து ஃபுல்லாக ஸ்லிப்பாக இருக்குது. அதனால் இதை வந்து கழட்ட போகிறதில்ல. ஏன்னா வந்து இது அடைக்கலை இந்த வண்டியில். இப்போ அடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை கழட்டி தான் ஆகணும். இதை வந்து நம்ம நார்மலாக கழட்ட முடியலன்னா லேத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி வேறு ஜெட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியும் கழட்ட முடியலன்னா புது கார்பரேட்டர் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது. நம்ம வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதனால் இதை வந்து நம்ம கழட்ட முடியாது. இப்போ லேத்துக்கு கொடுத்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கழட்டுறதுக்கு இது நல்லா இருக்கிறதுனால இந்த ஜெட்டை வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போது டீட்டெயிலாக எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ஆர்எக்ஸோடது போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கூட பார்த்துக்கலாம். ஏன்னா கார்பரேட்டரில் வந்து எல்லாமே சேம் மெத்தடு தான். இப்போ வந்து நம்ம கழட்டி எல்லாமே ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணுறோம்.
இந்த மாதிரி பெட்ரோல் யூஸ் பண்ணாலே போதும். இதுக்கு ரொம்ப அடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜெக்டர் க்ளீனர் அந்த மாதிரி இது கார்பரேட்டர் க்ளீனர் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு எதுவும் பெரிய ஃபால்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெட்ரோல் போட்டே க்ளீன் பண்ணி காமிக்கிறோம். இதில் கார்பரேட்டருக்கு டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போயே கூட பண்ணிக்கலாம். உங்களை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக டியூனிங் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக 1.25 1.5 மரைக்கில் வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 1.25 வச்சுக்கோங்க. 1.25 அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டைம் இப்படி திருப்பும்போது இது வந்து 1/2 மரை கணக்காகும். மறுபடியும் இப்படி திருப்பும்போது இது வந்து 1 மரை, மறுபடியும் வந்து ஒரு 1/4 வாசி திருப்புனீங்க அப்படின்னா இது வந்து 1.25 மரை. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சாலே மேக்ஸிமம் 90% கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டியூனிங்கு. மாட்டும்போது இந்த நீடில் வந்து நார்மலாக உள்ளே போடுற டைப் தான். இதில் லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு தான் வந்து மாறும். கலண்டு விழுந்தது இந்த ஜெட்டு தான். ஸோ இது கலந்து விழுந்ததுனால தான் பெட்ரோல் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வந்து வண்டி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தது இதனால தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மாட்டிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மாட்டியாச்சு. இனிமேல் வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே மாட்டியாச்சு. நம்ம வந்து நம்ம வண்டியில் மாட்டலாம். இந்த 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்தளவில் கார்பரேட்டர் மாட்டும்போது கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் இந்த பாக்ஸுக்கு வர 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். சோக் கேபிள் வந்து அந்த பக்கத்துலேருந்து இப்போ தான் பையன் மாட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம வந்து இந்த பெட்ரோல் டியூப் போயிடுச்சு, இது வேறு போட்டுருவோம். வேறு டியூப் நம்ம மாற்றிக்கலாம். ஃபில்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது இன்னு இது அவுட்டு, அதாவது டேங்க்லேருந்து இங்கே வரும், கார்பரேட்டருக்கு இங்கேருந்து போகணும். ஆப்போசிட்டாக மாற்றினீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலே போதும் இந்த வண்டிக்கு. பெட்ரோல் ஆன் பண்ணும்போது இந்த ஃபில்டரில் உங்களுக்கு தெரியும், டஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கேயே தங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோல் மட்டும் தான் உள்ளே போகும். பெட்ரோல் சப்ளை இறங்கட்டும். இப்போ டியூனிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 1.25 மரைக்கு வச்சுருந்தோம். ஸோ அந்த டியூனிங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து பார்க்காம எதுவுமே பண்ணாமல் வண்டியிலலாம் மாட்டாமல் தான் இதில் வந்து டியூனிங் வச்சோம். ஸோ இந்த த்ரெட்டே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்லோ ஸ்பீட் எல்லாமே கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடுது, ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ மேக்ஸ் 100க்கு வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாட்டுறது இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.